ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வியூஸ் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டிங்கை ஆன் பண்ணி வைக்கிறதுனால தான் உங்கள் சேனலோடைய மொத்த வியூஸு மொத்த ரெக்கமெண்டேஷனுமே குறையுது. அப்படி என்னடா செட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஆட்டோ டப்பிங். ஓகேங்களா? ஸோ ஆட்டோ டப்பிங்கை எல்லோரும் கண்டிப்பாக ஆஃப் பண்ணி வைங்க. நிறைய பேர்த்துக்கு ஆட்டோ டப்பிங் எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு தெரியல. இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆட்டோ டப்பிங் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் ஆட்டோ டப்பிங் ஆஃப் பண்ணணும், ஆட்டோ டப்பிங்னா என்ன, அதனால் கிரியேட்டர்ஸுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்பு வருதுன்ட்டு ஆல்ரெடி நம்ம கிளியராக பேசி ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறப்போ ஆட்டோ டப்பிங்னா என்ன, அது எந்தெந்த கிரியேட்டருக்கு யூஸ் ஆகுது, எந்தெந்த கிரியேட்டருக்கு ரொம்ப பாதிப்படையுது, ஓவரால் அதை பற்றின நிறை குறைகள் எல்லாமும் அதோடு இந்த வீடியோவில் எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடும் சொல்லியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு புரிதல் கிடைக்கும் ஆட்டோ டப்பிங் சார்ந்து. ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோவில் எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு நான் இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோ ஷோ ஆகும், நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள். க்ரோமில் studio.youtube.com அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த யூடியூப் சேனலோட லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியில் ஒரு ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் ஆகும். அந்த ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு இருக்கும். அந்த செட்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே ஒரு பேஜ் ஆட்டோ ஒன்று முன்னாடி வரும். அதில் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ரெண்டாவது ஆப்ஷனாக சேனல் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடு இப்படி பார்த்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் வரும். பேசிக், அட்வான்ஸ்டு செட்டிங், ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டின்ட்டு இருக்கும். அதில் அந்த ரெண்டாவதாக இருக்கிற அட்வான்ஸ்டு செட்டிங்கிறத கிளிக் பண்ணி கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஆட்டோ டப்பிங் அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக் டப்பிங் அப்படின்னு போட்டு அதுக்கு கீழேயே ஒரு சின்ன பாக்ஸ் ஆட்டம் இருக்கும். அந்த பாக்ஸை டிக் பண்ணி இருந்ததுன்னா ஆட்டோ டப்பிங் செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அந்த டிக் மார்க்கை எடுத்து விட்டுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோ டப்பிங் கேன்சல் ஆகிடும். சேம் நீங்கள் ஆட்டோ டப்பிங் ஆன் பண்ணணுன்னா அந்த டிக் மார்க் எடுத்து விட்ருந்தீங்கன்னா அதை டிக் பண்ணிவிட்டு கீழே சேவ்னு இருக்கும். அந்த சேவை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோ டப்பிங் ஆன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, இதுதான் இந்த மெத்தடு தான் பேசிக் மெத்தடு. ஸோ ஆட்டோ டப்பிங் ஏன் ஒரு வேளை நீங்கள் ஆன் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஆஃப் பண்ணணும்னு தெரியல, உங்களுடைய வீடியோக்கள் வந்து உங்கள் ஆடியன்ஸுக்கு இங்கிலீஷ்லேயோ ஹிந்திலேயோ அல்லது வேறு ஏதாவது மொழி, இப்போ நீங்கள் தமிழில் போட்டு அது வேறு மொழியில் வந்து டப்பாகி அவங்களுக்கு ப்ளே ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கமெண்ட்டில் சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சேனலுக்கு ஆட்டோ டப்பிங் ஆன் ஆகிருக்கு. ஸோ அது மூலிமா வியூஸ் நிறைய குறையறதுக்கான, என்கேஜ்மெண்ட் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் சொன்ன மெத்தடில் போய் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ சார்ந்து ஏதாவது டவுட் இருக்குது அல்லது யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.